குருசினில் தொங்கி குருதியும் வடிய கொல்கதா மலை தனிலே நம் குரு இயேசு சுவாமி கொடும் துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு. இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டான பாடல் மூலமாய் இந்த அற்புதத்து நேரத்திலே நாம் நிச்சயமாய் தெரிந்த ஒரு பாடல் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்று ரட்சிப்பார், வங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. எம்மட்டும் காத்தவர் எம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். எம்மட்டும் காத்தவர் எம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். அநேக நேரத்திலே நாசியில் சுவாசமுள்ள மக்களை நாம் நம்புகிறோம். ஆனால் ஆண்டவர் கோர பயங்கர காற்றடித்தும் அவர் மேல் கட்டுகிற வீடு நிற்கும் என்று சொல்லி பக்தன் பாடுகிறார். நாளில் கூட ஆண்டவர் மேல் கட்டுகிற வாழ்க்கையின் பயணத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கின்றார். நான் ஒருவேளை இந்த நாளில் கூட நான் இவங்களை நம்பின என் வாழ்க்கையிலே என்னை ஏமாற்றி விட்டார்கள். நம்ப தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை நம்பி வந்திருக்க நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் கடந்து நிற்கிறார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை, கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நீ மீனோரை கிருபை சூழ்ந்திடுதே. எம்மட்டும் காத்தவர் எம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். எம்மட்டும் காத்தவர் எம்மானுவேல், இன்னமும் காத்துனை ஆண்டவர் நம்மை நம்முடைய அநாதி சிநேகத்தால் நம்மை அவர் நேசித்தார். இன்னைக்கு நாமெல்லாம் இருக்கிறோம்னா அவர் நம்மை நேசித்ததுனாலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற குற்றம் குறைகள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் காண்பதில்லை. இன்னைக்கு மக்கள் ஒருவர் தவறு செஞ்ச உடனே அதையே பேசி வேதனைப்படுத்தும் மக்களான ஆண்டவர் உங்களையும் என்னையும் நாம் தவறு செய்வதெல்லாம், என் அன்பு பிள்ளைகளை என்னிடத்துல வாருங்கள், மீட்பை பெறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த நாட்களிலே இந்த தபசுக்கு சிந்தித்துக் கொண்டிருக்க நாம் ஆண்டவர் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்ட சிலுவை பார்க்கும் பொழுது அவர் மேல் வைத்த சிநேகம், நம்பிக்கையோடு ஆண்டவரை துதிப்பும். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரணத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரேன். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஆமென். உங்க இரக்கம்
உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இரவு நேரத்திலும் ஆண்டவருடைய அன்பு பெரியது. அநேக நேரத்தில் நாம் சாதாரண காரியங்களை செய்தவர்களை கூட நாம் எத்தனையாய் புகழுகிறோம். ஆனால் உங்களையும் என்னையும் நம்முடைய சொந்த ரத்தத்தால் மீட்டிருக்கிறாரே, இந்த அன்புக்கு இணை ஏதாவது உண்டா? ஆண்டவர் நம்மை அற்புதமாய், நாம் எங்கேயோ கிடந்தோம், அனாதையாய் இருந்த நம்மை அவர் தேடி வந்தார், அன்பு காட்டி அரவணை நம்மை காத்து கொண்டாரே. அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டாமா? அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரிய. ஆமாண்டவரே, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி வந்த பாதைகளை நாம் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்ல வேண்டாமா? ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஒருவேளை இந்த பரிசுத்த வாரத்தின் ஆராதனைக்கு வர வேண்டும் என்று சொல்லி வந்திருக்க நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், எத்தனை வேதனையான காரியங்கள், எத்தனை கண்ணீரின் பாதை. ஒருவேளை இன்றைக்கு ஆலயத்தில் பங்கு பெற்றிருக்கிற உங்கள் உடைந்த உள்ளத்தை உங்கள் பக்கத்தில் இருக்கிற தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் நமக்காய் சிலுவை ஏற்றுக்கின்ற ஆண்டவர், நமக்காய் அன்பு செலுத்துகின்ற ஆண்டவர், என் பிள்ளைகள் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறார்கள், தங்கள் வேதனை மத்தியனை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் நம் அருகில் நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிறவரா இருப்பார். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. தேவாதி தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த இரக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர், இரக்கம் நிறைந்தவர், தயவு நிறைந்தவர். ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களோடு கூட நீர் பேசுவீராக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எம்மாவூர் சிஷ்யர்களுக்கு நீர் உடைய வேத வாக்கியங்களை விலக்கி காண்பித்த பொழுது உடைய இதயங்கள் இப்படி கொழுந்து விட்டு இருந்ததோ அதே வண்ணமாக இந்த பரிசுத்த வார கூட்டங்களில் வந்திருக்க தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை கர்த்தர் இடைக்கட்டி பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து தம்முடைய இரக்கங்களினாலும் தயவுனாலும் மறைத்து ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயங்களும் கொழுத்து விட்டு இருந்து தெரியத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த பரிசுத்த வார கூட்டங்களிலே வந்திருக்கிறவங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அழைப்பித்த அருமையான போதரை அவர்களுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஒரு அருமையான வேளை, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான ஆராதனை வேளை, அருமையான வார்த்தைகள் நிறைந்த அநாதி சிநேகத்தினால் நம்மை சிநேகித்தார். ஒருவேளை இந்த பரிசுத்த வார கூடுகையில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்திவிட்டு இந்த நாளின் வார்த்தைக்கு என்று கடந்து செல்ல விரும்புகிறேன். The final days of Christ ministry, கிறிஸ்துவின் கடைசி சில நாட்களின் ஊழியங்கள் என்னவா இருந்தது? இந்த நாட்களில் இயேசு செய்த ஊழியத்தை அநேகர் செய்ய மறுக்கின்றார்கள், மறந்து போகிறார்கள். இயேசு
உண்மையாகவே அவருடைய வாழ்நாளில் மிக நேர்த்தியான ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆகையினால்தான் அவர் சிலுவையில் 6வது வார்த்தையாகிய முடிந்தது என்று சொல்லி, இட் இஸ் ஃபினிஷ்ட் டெட்டலிஸ்டியா என்று சொல்லி மனநிறைவோடு தன் ஊழியத்தை நிறைவேற்றினார், முடித்தார். அப்படி அவர் கடைசி சில நாட்களில் செய்த மனநிறைவான ஊழியத்தில் மிக முக்கியமான ஒரு சில நாட்கள் உண்டு. அதில் இந்த நாள் மிக சிறப்பான ஒரு நாள். லாஸ்ட் 7-8 days உடைய லாஸ்ட் 7 days என்ன செய்தார்ன்றதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒருவேளை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் அவருடைய மரிப்பதற்கு முன்பதாக இருந்த சனிக்கிழமை he was anointed by Mary. அது அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவானவர் மரியாள் என்பவளுடைய விலை உயர்ந்த எண்ணெயினால் அவருடைய பாதம் கழுவப்பட்டு அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காக உலகத்துக்கு வந்திருக்கிறார் என்று இந்த உலகத்தில் தெரியப்படுத்தினார். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பெண்ணை குறித்து சொல்லப்படும் என்று சொன்னார். சண்டே ட்ரையம்பல் என்ட்ரி டு ஜெருசலேம், 2வது நாள் ஒரு வெற்றியின் பயணத்தை, ஒரு எக்கால பிரயாணத்தை அவர் எருசலேமின் நகரத்துக்கு சென்றார். இந்த மண்டே என்ன செய்தார்னா, கர்சிங் ஆஃப் த ஃபிக் ட்ரீ. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பொல்லாத டீச்சிங் இப்போ வந்துட்டு இருக்குதுங்க, போதனை, ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லப்படுகின்றது. நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகள் எல்லாம் இல்லை என்பதை குறித்து இன்றைக்கு பேசப்படுகிறது. ஒன்லி கிரேஸ், நீ எதை செய்தாலும் கிருபை உன்னை மூடிக்கொள்ளும் என்று ஒரு தப்பிதமான ஒரு பிரசங்கத்தை இன்றைய நாட்களில் செய்து வருகிறார்கள். ஒரு இடத்துல நான் இந்த கண்டித்தலான வசனத்தை போதித்து விட்டு வெளியே வந்தேன். எனக்கு ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. என்னை சுற்றிலும் ஒரு 10 பேர் நின்று கொண்டு என்னோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். உங்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்ததுன்னு கேட்டாங்க. இந்த அதிகாரத்தை யார் கொடுத்ததுன்னு கேட்டாங்க. கொஞ்சம் உண்மையான சத்தியங்களை சொல்ல ஆரம்பித்து விட்டாலே நமக்கு பிரச்சனை தான். சுற்றி நின்றுட்டாங்க. ஒரு ஆள் என்னை அடிப்பதற்கே எழுந்து விட்டார். காரணம் என்னென்றால், இயேசு கிறிஸ்துவும் கூட பிரசங்கித்த பொழுதெல்லாம் அவருக்கு எதிர்ப்புகள் இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு காரியத்தை நான் அங்கே கண்டிப்போடு சொன்னேன். ஜீவியத்தில் சுத்தம் இல்லாதவர்களாய் இருக்கின்றவர்கள், பார்வையில் சுத்தம் இல்லாதவர்கள், கண்களின் இச்சை உடையவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு சில ஆதாரங்களை சொன்னேன். அப்போ அந்த ஆதாரத்துக்குட்பட்டவர்கள் அங்கே பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். பயங்கரமான கலவரம் உண்டாயிற்று. என் நிமித்தமாக அங்கே கலவரம் என்று சொல்வதை விட அங்கே இருந்தவர்கள் ஒரு சிலருடைய வாழ்க்கை அப்படி இருந்தபடினாலே மிகப்பெரிய போராட்டம் வருது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு கண்டித்து அதை உணர்த்தக்கூடிய நிலைகளை கர்த்தர் செய்திருக்கிறார் இந்த திங்கட்கிழமை ஊழியம். மண்டே ஜீசஸ் கர்ஸ் த ஃபிக் ட்ரீ. அத்திமரத்தை பார்த்து சபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது உடனே சபிக்கிறங்களா, செய்யாதீங்க பாஸ்டர்ன்னு சொல்றானே. இயேசு கிறிஸ்து இந்த பைபிளில் அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிற மிக முக்கியமானது, உள்ளதை உள்ளதென்று சொல்லு என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தவறான வழியில் இருப்பதனால் அதை கண்டித்து உணர்த்த வேண்டியபடி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்தால்தான் வேலை செய்யும். நாம் அதை ப்ராக்டிஸே பண்ணாமல் அதை சொன்னோம்னா அவ்வளோ பெரிய எஃபெக்டிவாக இருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இந்த திங்கட்கிழமை அவர் அத்திமரத்தை பார்த்து சபித்ததை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசி காலத்திலே தேவனுடைய வாக்கை வைத்து அநேகர் பிழைப்புண்டாக பேசுவார்கள். Be careful about wolf. Beware of dogs என்று எழுதப்பட்டிருக்கிறது. Beware of dogs, நாய்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
சுண்ணத்துக்காரர்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள், பொருளாசைக்காரர்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள். பிவேர் ஆஃப் டாக்ஸ், நாய்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள் என்று இப்படிப்பட்ட பொருளாசையினாலே இந்த கிறிஸ்துவின் தூய்மையான வார்த்தைகளை தங்களுக்கு சொந்தப்படுத்திக் கொண்டு எப்படியாயிலும் தேசத்திலே ஒரு பாவத்தையோடு வாழுகிறவர்களுக்கு அவர்களை நீதிக்குட்படுத்தாதபடிக்கு தடைகளான பிரசங்கங்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே இருக்கிறது. வேதனையோடு சொல்லுகிறேன். இதெல்லாம் மேற்கோள் காட்டினாலே ஆபத்தாய் முடிகிறது என்று பயப்படுகிறோம். ஆனால் எனக்கு அந்த பயம் இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஊழியத்திற்கு வருகின்ற அன்றைக்கே நாம் மரணத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்னை பின்பற்றுகிறவன், என்னை நேசிக்கிறவன், இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதி வைத்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த கண்டித்து ஆண்டவர் சபித்தார், உடனே பட்டு போயிற்று. அங்கு இருந்தவர்கள் அதை கண்டு பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். The day Jesus cursed the fig tree, Tuesday confrontation with the Pharisees, பரிசேயர்களோடு அவர் சில வாக்குவாதங்கள் அல்லது உரையாடல் செய்கிறது நாம் பார்க்கிறோம். பரிசேயர்களோடு கூட வெனஸ்டே டே ஆஃப் சைலன்ஸ், அமைதல் ஒரு நாளாக அது இருக்கிறது. வெனஸ்டே டே ஆஃப் சைலன்ஸ். Thursday preparation for the Passover in the upper room. Friday the unfair trial and crucifixion. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவானவர் கடைசி நாளிலே செய்த ஊழியங்களை இன்றைய வரையும் யாரும் செய்து முடியார். எல்லாம் தெரிந்தே அவர் அந்த காரியத்தை செய்தார். நாம் வெள்ளிக்கிழமை மரிக்க போகிறோம் என்பதும் அவருக்கு தெரியும். என் நிலையிலே மரிக்க போகிறோம் என்பது தெரியும். எவ்வளவு மணி நேரம் தொங்க போகிறோம் என்பது தெரியும். எத்தனை மணி நேரத்திலே அவரை பிடிக்க போகிறார் என்பது அவருக்கு தெரியும். யாரால் அவர் பிடிக்கப்பட போறார் என்று தெரியும். யார் அவரை காட்டிக் கொடுக்க போகிறார் என்பதையும் அவருக்கு தெரியும். அன்ஃபேர் ட்ரையல், மிக பெரிய கொடுமை அவருக்கு காத்திருக்கிறதையும் அறிந்த ஏற்றுக்கொண்ட ஒரு தகப்பன் அவர். இந்த உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக எல்லாவற்றையும் துல்லியமாய் அறிந்தே தன்னுடைய சரீரமானது ஒரு காயமும் இல்லாத சரீரமானது உச்சம் தளபதி உள்ளங்காறு வரைக்குமாக எல்லா நிலைகளிலும் உழுத நிலம் போல மாறப்போகிறது என்பதை அறிந்தே ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளால் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்மளால் அப்படி அந்த விதமான ஒரு பாடுகளை தெரிந்தே ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு அருமையான பாடல். கைகளெல்லாம் மியூசிக் டெம்போ இருந்தால் போடலாம், இல்லைன்னா கைகளை தட்டி பாடலாம். ஒரு அருமையான பழைய பாடல். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? நேசரின் அன்பு எந்தனின் உள்ளத்தை நெருக்கியே விடு. பாடலாமா? பாடிட்டு நம்ம வார்த்தைக்கு போவோம். கைகளை தட்டி பாடுவோம். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு எந்தனின் உள்ளத்தை நெருக்கியே விடுதே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவந்து ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவந்து ஜீவன் தந்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்தேன். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்தேன். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு
கூர்ந்தார். கிறிஸ்து இயேசு அன்பிலிருந்து பிரிக்க யாரால் கூடும்? கிறிஸ்து இயேசு அன்பிலிருந்து பிரிக்க யாரால் கூடும்? உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ மூச்சும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ மூச்சும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு எந்த நின் உள்ளத்தை நெருக்கியே விடுதே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவையில் என் இயேசு மிகப்பெரிய அன்பை விளைந்து காண்பித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது, நல்லவர்களுக்காக ஒருவேளை ஒருவன் மரிப்பான். நாம் பாவிகளாயிருக்கலே கிறிஸ்து இயேசு நமக்காய் மரித்தது மொத்தமாக தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5:7-8 வசனங்கள் சொல்கிறது. நாம் பாவிகளாயிருக்கலே கிறிஸ்து இயேசு நமக்காய் மரித்தது மொத்தமாக தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த நாள் ஒன்று பரிசுத்த வார கூட்டங்களில் முதல் நாளிலே ஆண்டவரை நான் என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது எபிரேயர் 10:29 ஒரு வார்னிங். The day Jesus did ministry on Monday, warning ministry, எச்சரிப்பின் ஒரு ஊழியத்தை அவர் செய்தார். சபித்தலின் ஊழியத்தை அவர் செய்தார். உண்மையாக சொல்றது உங்களுக்கு ஒரு கடினமாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் அந்த அத்திமரத்தை பார்த்து சபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் சபித்தார்? அது கனிகள் உண்டானது போல நடித்துக் கொண்டிருந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதில் நடிப்பு இருக்கவே கூடாது. ஒரு நடித்தலின் வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது. எத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நடிப்போடு கூட இருக்கிறோம். வேதத்தை சுமக்கிற நாம் பல நேரங்களிலே அதற்குள்ள இருக்க சத்தியங்களின் வாழ்வதற்கு இடம் கொடுப்பதில்லை. நீங்கள் எப்பொழுதெல்லாம் சத்திய வார்த்தைகளை இப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் பாடுகள் நிறைய இருக்கலாம். ஆனால் அந்த பாடுகளை குறித்து பொருட்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளே நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயம் கர்த்தர் உங்களை பரிசுத்தமான வாழ்வினை நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்கு மாறாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையை போல காண்பித்துக் கொண்டிருப்பது நல்லதல்ல. எவ்வளவு நாட்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நடிப்பின் கிறிஸ்தவ வாழ்க்கையோடு இருப்போம்? ஒரு முறை ஒரு காகம் இருந்ததாம். அந்த காகத்திற்கு எப்போதுமே ஒரு பொறாமை உண்டு. ஒரு பறவையை பார்த்தவுடன் என்ன பொறாமை? எந்த பறவையை பார்த்தவுடன் என்றால் இந்த புறாவை பார்த்ததுக்கு ஒரு பொறாமை இருந்தது. இதை போல நானும் மாறணும்னு ஆசைப்பட்டுச்சு. இந்த புறாவை போல நானும் மாறிடணும். நடிப்பு வாழ்க்கை. ஒரு நாள் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மரத்தின் பக்கத்தில் ஒரு வீடு, பெரிய பங்களாவில் வெள்ளை பூசி கொண்டிருந்தார்கள். அந்த சுண்ணாம்பெல்லாம் கலந்து ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாத்திரத்தில் போய் முங்கி எழுந்து விட்டது. இப்பொழுது அதோட உருவம் எப்படி ஆகிவிட்டது? வெள்ளையாயிடுச்சு. நல்ல வெள்ளையாயிடுச்சு. நேரா போனது அந்த புறா கூட்டத்தில் போய் ஜாயின் ஆயிட்டு. புறாவுக்கு மூக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஷார்ட்டா இருக்கும். இந்த காக்காக்கு மூக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கண்ணில் இன்னொரு கண்ணில் பார்க்குற பார்வையும் தடுத்து விடும். அதுக்கு இந்த பக்கம் பார்க்கறது மட்டும்தான் தெரியுது. மூக்கே அதை மறைச்சி இந்த கண்ணினால இந்த பக்கத்தை பார்க்க முடியாது. ஒரு பொருளை பார்க்கணும்னா டீப்பாக பார்க்கணும், இப்படி தான் பார்ப்பார். இல்லை இந்த மூக்கை திருப்பி இப்படி பார்ப்பார். நீங்கள் இட்லியோ வடையோ வச்சிங்கன்னா நேராக அவருக்கு பார்க்க தெரியாது. அவர் சைடு வாங்கி பார்ப்பார்.
இந்த மாதிரி கிறிஸ்தவங்கெல்லாம் க்ரோக் லைக் கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு சபையில் இருக்காங்க தெரியுமா? சிலர்லாம் வந்தாங்கன்னா சில அண்ணன்மாரெலாம் சைடு கண்ணாவே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? தெரியாதா உங்களுக்கு? அக்காமாருங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி. அந்த சைடு, அது சில வயசாயிட்டா கூட மறக்க முடியாது. கண்ணில் அப்படி ஒரு சோதனை அவங்களுக்கு இருக்கு. கண்ணில் அப்படி ஒரு சோதனை இருக்கு. கண்களின் இச்சை. சில அங்கிள்மார்க்கு சைடாகவே இருக்கும் கண்ணு. கூட ஆண்டி வருவாங்க, இருந்தாலும் கண் அப்படி லைட்டாக அப்படி போவோம். இது காக்கா கண்ணு. ஒரு அம்மா சொல்லுது, பஸ்ஸில் வாலிப பயத்தோட நின்றுலாங்க, இந்த கழுடுங்க பக்கத்தில் நிற்க முடியலங்க, ஒரே சேட்டையாக போகுது. என்னதான் வாலிப பசங்க பக்கத்தில் கூட பஸ்ஸில் நின்றுடலாம். பல்லவன் பஸ் பார்த்துருக்கீங்களா? இப்போ பல்லவன் இல்லை, பல்லவன் பஸ் அந்த டிரான்ஸ்போர்ட், லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் அப்படி ஒரு நசுக்கிட்டு போவாங்க. அது உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே வாலிப பையன் பக்கத்தோட நின்றுடலாமா, இந்த கேளுகள் பக்கத்தில் நிற்க முடியலன்னு சொல்லி ஒரு சகோதரி சொல்கிறாங்க. அப்படின்னா நான் இது வரைக்கும் அப்படி ட்ராவல் பண்ணலைங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க பஸ்ஸில் போய். ஆனால் எவ்வளவு இன்னும் இச்சையோடு வாழுகிறார். கண்ணு இங்கே பைபிள் ரீடிங் அவர் தான் வாசிப்பார், வார வாரம் அங்கிள் தான் வாசிப்பார். மீசை நிறைச்சிருக்கும், தலை நிறைச்சிருக்கும், ஆனால் உள்ளத்துக்குள்ள இன்னும் கெட்ட புத்தி போல. நடிப்பு கிறிஸ்தவம். என்ன வாழ்க்கை யோசித்து பாருங்கள். உன்னுடைய சொந்த மாமிசத்தை அடக்கியால கூட தெரியாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேணுமோ? இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு சிலுவையிலே மரித்தாரே, உன் பாவங்களுக்காய் மரித்தார். If you are not delivered yet from your dirty full activities, you are not a child of God. கிறிஸ்துவினுடைய பிள்ளையாய் இருப்பதற்கு அதிகாரம் இல்லை அல்லது தகுதி இல்லை. சரீரத்தை ஒடுக்க கூட மனசு இல்லையே அப்படின்னு சைடு வாங்கிக்கிட்டே நடந்து போனாராம். வாக்கும் சைடு வாக்கு தான், பார்வையும் சைடு பார்வை தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த நடக்கிறது நேராகவே நடக்காது, காகம் ஒரு மாதிரி சைடாகவே போவோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் இந்த 3 நாட்களும் பரிசுத்த வார கூட்டம் தானே வச்சிருக்கீங்க. ஆனா நமக்குள்ள உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேர் கோவப்படுறதே கிடையாது? கையை வைத்துங்க மேல. நான் கோவமே படுறதில்லை. எங்க வீட்டுக்காரர் என்னை எதை சொன்னாலும் நான் கோவப்பட மாட்டேன். எங்க வீட்டுக்காரரை நான் கோவப்படுத்துறதும் கிடையாது. என் மனைவியை நான் ஒரு நாளை திட்டுனதே கிடையாதுன்னு சொல்லுகிற ஏதாவது ஒரு கணவர் இருந்தா கையை வைத்துங்க பார்க்கலாம். நான் கல்யாணம் ஆன இத்தனை நாட்கள் என் மனைவியை பார்த்து திட்டுனதே கிடையாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கோவப்பட்டதே, கோவப்படுவீர்கள், கோபம் பட்டாலும். ஆனா சிலர் வாயெல்லாம் இங்கிலீஷா வரும். ஒய்ஃபை திட்டுறதை பார்த்தா காதை அடைச்சிக்கிறோம், ஐயோ. ஆனா சர்ச்சில் அவரை பார்த்தீங்களா, இங்கே அங்கே போறதும் தான் இல்லை. அவர் பண்றதெல்லாம் பார்த்தா அந்த மனைவியே அங்கே நின்று பார்த்துருக்கேன். என்னடா இருந்தாலும் இப்போதானே இவ்வளோ கெட்ட வார்த்தையில் என்ன திட்டினாரு. ஆனால் இவர் சபையில் எப்படி இருக்கா, எல்லாத்தையும் ஒருவர் அமைதியாக இருக்கிறதுனால தான் வாழ்க்கையே நல்லா இருக்குது. இல்லைன்னா நிறைய டைவர்ஸ் நடக்கும். அந்த அம்மா பாவம், சிலதெல்லாம் அப்படியே உண்மையே இருக்கும். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாமே இருக்கும். மரிக்கும் வரை கூட சில பெண்களுக்கு வாழ்க்கையில் அந்த ஆள் திட்டி உருன்னே இருப்பார். சாப்பாடுலேயும் ஒரு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டார், எப்பவுமே ஒரு இருப்பார். ஏன்னா அப்படி கொஞ்சம் லைட்டாக விட்டால் இவன் மேலே ஏறிடுவாளுன்ற பயம். வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க கல்யாணம் ஆகும் போதே, டே அவளை விட்டுறாதரான்னு. அந்த கிளவி சொல்லிட்டு போனது இன்னைக்கு செத்து, அந்த கிளவி செத்து 50 வயசு ஆனால் கூட இவர் வயசானாலும் உம்முன்னு இருப்பார். எங்கள் அம்மா சொன்ன பேச்சை கேட்கணும். ஏன்னா விட்டா இந்த பொம்பளை மேலே ஏறி உட்காந்துருவோம். பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் இப்படிலாம் உலகத்தில் இன்னும் மக்கள் இருக்கிறார்கள். அப்படியே கோபமாகவே வாழ்ந்துட்டு போயிடுவார். அந்த ஆள் மாறவே மாட்டார். இவங்களும் வந்து எல்லா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உபவாசம் போல இந்த கேஸுக்கு தான் வருவாங்க. ரொம்ப துக்கமாக இருக்கவங்களும் அமைதியாக வந்து அழுதுட்டு. ஆனால் மாறவே இல்லையே, எங்கே மாறல? அந்த அவரை அடக்கம் பண்ணுற நேரத்துக்கு கூட இந்த ஆள் மாறாமே போயிட்டாரா சுவாமி, அந்த மாதிரி நிற்கிறது. உண்மையாக சொல்லுகிறேன், உங்களுடைய ஜபத்தினுடைய விடுதலையெல்லாம் பரலோகத்தில் நீங்கள் வரும்போது தெரியும். சில வேளைகளை சிலர் ஆள் மாறவே மாட்டாங்க. அந்த பாடு உங்களுக்காய் கொடுக்கப்பட்டு இருக்கும். ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று பவுல் சொல்லுகிறார். நான் காக்கா கதைக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஐயா சொன்னார் ரொம்ப நேரம் பேசணும். எனக்கு கொடுத்த நேரத்துக்குள்ள முடிக்க நான் ஆசைப்படுகிறேன்.
இந்த காக்காவுடைய வாழ்க்கை தான் இன்றைக்கு நிறைய பேருடைய இந்த வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. எபிரேயர் 10:29 கண்டித்து உணர்த்துகிறது. ஒரு வார்னிங் வார்த்தை. இதை இந்த காக்காவை பார்த்த உடனே முதல்ல புறாவுக்கு அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா மெதுவா கூட வந்து இவங்க சாப்பிட்றதையே சாப்பிட்டுட்டு இருக்குது. சகோதரா, இன்னைக்கு ஊழியத்துக்கு வேதத்தை எடுக்கிறவங்களாம் ஊழியக்காரன் வீட்டுக்குள்ள சேர்க்காத. நீங்கள் இருக்கிற திருச்சபையில கொடுக்கப்பட வார்த்தையிலே திருப்தியா இருங்க. அங்க ஒருத்தர் வராரு, இங்க ஒருத்தர் வராரு, வீட்டுக்கு வாங்கியா உங்ககிட்ட அபிஷேகம் இருக்குதுன்னு கூட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு அந்த அபிஷேகத்தினால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தையை நீங்க படித்து அதிலேயே நிலைத்திருக்க தெரியாம வரங்களுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற சமுதாயமே கடைசியில பரிசுத்தத்தை இழந்து நிற்ப. Don't go after the people who has got a gift of God. கடவுள் வரங்கள் என்று சொல்லி கடவுள் வரங்களை முதன்மைப்படுத்தவில்லை. பரிசுத்தம் இல்லாமல் தான் தேவனை தரிசிக்க முடியாது. நீ வரங்கள் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. இதெல்லாம் நாம் மாறாக பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கடைசி காலம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதே இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்காது. இந்த காக்காவை மெதுவா ஏத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கம்பையும் தினையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. ஒரு 10 நாள் போச்சு. எத்தனை பேர் இப்போ புறாவை போல காக்காவா இருந்துகிட்டு புறாவை போல நடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? நடிக்கிறாங்களா இல்லையா? என்ன எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? நான் கெட்ட வார்த்தையை சொல்லிட்டேன். நடிக்கிறாங்களா இல்லையா? ஐயா சொல்றார், நான் சொல்லலை. ஐயா உட்காந்துட்டேன். நடிக்கிறாங்கய்யா. உங்களுக்கு தெரியாத, எங்க சர்ச்சில் கூட நிறைய பேர் நடிக்கிறாங்க ஐயா. நாற்பது நாள் நம்ம கூட நடிக்கிறோம் தானே. தினையும் என்ன சாப்பிட்றோம்? நான்வெஜ்ஜு நாங்கள் சாப்பிடல பாஸ்டர். ஆனால் போகும்போது வரும்போது 40 நாளாக தலைப்பாக்கட்டியை பார்த்துக்கிட்டே போகிறது. எப்படா ஈஸ்டர் வரும், எப்போ ஈஸ்டர் வரும், அப்படியே காத்து கிடக்கிறது. எங்கள் அப்பா ஒரு அயர்வாள் தான். சபையில் ஈஸ்டர் அன்னைக்கு முடிச்சுட்டு ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஈஸ்டரும் கிடையாது, கிறிஸ்மஸும் கிடையாது. 3:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றார். 4 மணிக்கு சொல்கிறாங்க, ஐயா நம்ம சர்ச்சு முக்கியஸ்தருடைய தொண்டையில் எலும்பு மாட்டிக்கிச்சுன்னு. ஏன் தெரியுமா? 40 நாள் வெறிய தீக்குறாங்க. ஆத்திரப்பட்டு சாப்பிட்றது தொண்டையில் போய் என்ன மாட்டிட்டு. ஆமா, இப்படிதான் வாழ்க்கையில் இருக்கிறோம். தொண்டையில் மாட்டிச்சு, ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. டாக்டர் சொன்னார் 90 நாளைக்கு நான்வெஜ் காரெல்லாம் சாப்பிடாது. வேணுமா? இன்னைக்கு எத்தனை பேர் காக்கா வேஷம் தெரியுமா, புறா வேஷம். வெறும் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் இவங்க பரலோகத்துக்கு போயிடுறேன்னு நினைப்பு. அப்படி நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறாங்களாம், பூ வைக்காம இருக்காங்களாம். அந்த பூ மேலே இருக்க ஆசை போயிட்டு தான் இவங்களுக்கு போகிறதே கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் நான்வெஜ்ஜை விடுறீங்களோ அந்த நான்வெஜ்ஜுக்குரிய தொகையை எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வச்சு எங்கே கொடுக்கணும்? ஐயோ, அதை கூட பேர் வாசி தான் கொடுப்பாங்க. இன்னார் இவர்கள் 25,000 ரூபாய் கொடுத்தார். நீங்கள் 40 நாள் நான்வெஜ்ஜை மறுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் குறைந்தபட்சம் 25,000 ரூபா கொடுக்கணும். நீங்கள் மட்டன் கிலோ எவ்வளோங்க? 1000 ரூபா. நீங்கள் ஒரே வாரத்தில் ஒரு நாளாக சாப்பிட்றீங்க. இப்போலாம் வீட்டில் நான்வெஜ் இல்லைனால சாப்பாடே கிடையாது. நிறைய வீடுங்களில் ஒரு கருவாடாச்சும் வேணும்னு கேட்குற ஆட்கள்லாம் உண்டு. அதெல்லாம் சேர்த்து வச்சு சுய வெறுப்பு காணிக்க எங்கே கொண்டு வரணும். ஆனால் யாரும் அப்படி செய்கிறாங்களேன்னு தெரியல. எத்தனை பேர் சேர்த்து வச்சுருக்கீங்க? யாராவது சேர்த்து வச்சுருக்கீங்களா? யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல? எதுக்கும் கை உயர்த்தக்கூடாது. இப்போ உயர்த்தனா இருந்தாலும் வேறு மாதிரி கொண்டு போய் சொல்லலாம். ஐயோ நாங்கள் சாப்பிடுவோம் தான் இப்போ சொல்லிடக்கூடாது. உங்கள் சர்ச்சை கட்டி தீர்த்திடலாம். 40 நாள் நீங்கள் எல்லாம் வீட்டில் கறி சாப்பிட்டதெல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான தொகை இன்றைக்கி இந்த ஈஸ்டர் அன்னைக்கு வந்து சேர்ந்துடும். இப்போல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிட்றோம். இப்போ கேட்டால் சொல்லுவாங்க. அன்பு சகோதரனே சகோதரியே, இப்படி தான் காக்கா கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 40வது நாள் முடிகிற வரைக்கும் இவங்க வேஷம் வெளியே வந்துடும். ஏன்னா அந்த ஆசையை ஒரே நாளை தீர்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் அன்னைக்கு சாப்பிட அடுத்த நாள் வயிற்றால வாயால போற அளவுக்கு சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த 40 நாள் வெறியை தாங்க முடியாம சாப்பிடும். அது சுய வெறுப்பு கிடையாது, அதை குறித்த மைண்டே இருக்கக்கூடாது. அப்படிதான் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தான் காக்கா. கடைசியில என்னாச்சு, ஒரு எலியை எடுத்துட்டு வந்து ஒரு பறவை போட்டுட்டு, செத்து போன எலியை. ஸ்மெல் வந்த உடனே காக்காவுக்கு ரொம்ப பிடிச்சி, என்னடா இது, நம்ம ரொம்ப நாளாக நாக்கு வர வரணுது,
அப்படின்னு பார்த்தது வேகமாக ஓடி போய் இப்படி இப்படி பார்த்தது, தாங்க முடியல. ஏதாவது பறவைகள் அந்த பக்கம் புறா பார்த்துட்டு இருக்குதான்னு பார்த்து நேராக போய் அது கவ்விடுச்சு. அப்போதான் யோசித்து புறா, அடே திருட்டு காக்கா, உன் மொழியும் உன் மூக்கம் தெரியுதே. இயேசு கிறிஸ்து வரும்போது இப்படி தான் நம்மளை பார்த்து சொல்லாரு, ஐயோ பொல்லாத கிரியைகளுக்குள்ளே வாழ்ந்திருக்கிற உண்மையற்ற ஊழியக்காரனே, உன்னை கொண்டு போய் எங்கே போட போகிறேன்? அழுகையும் பாழ்கடிப்புமான இடத்துல போட போகிறேன். இது எபிரேயர் 10:29 என்ன தெரியுமா சொல்லுகிறது? இந்த நாளினுடைய வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ட்ரையம்ப் ஆர் ட்ராஜடி. ஒருவேளை எக்காலம் ஊத போகிறீர்களா? தேவ வருகையிலே அவருடைய எக்காலத்தை நோக்கி ஓட போகிறீர்களா? அல்லது அழிவை நோக்கி போக போகிறீர்களா? எபிரேயர் 10:29 சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவனுக்கு வரும் ஆக்கினை எவ்வளவு கொடிதாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ரிமெம்பர் ஹவ் பிக் ட்ராஜடி. எவ்வளவு பெரிய ஒரு ஆக்கினை தேவனுடைய பிள்ளைகளாய் சபைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு வெளியில நடிக்கிறவர்களா? சபைக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட நீ வாரந்தோறும் சபைக்குள்ள ஒரு நாள் வந்து ஆராதித்து விட்டு மற்ற நாட்களிலே இந்த சத்தியத்துக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாயானா? விசுவாசியே, தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. சத்தியம் சொல்லுகிறது, நீயும் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாள் வருகிறது. சிலுவையிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்குவதற்கு முன்பாக இந்த திங்கட்கிழமை அந்த மரத்தின் மூலமாக சத்தியத்தை சொல்லி காண்பித்தார். என்ன தெரியுமா? எச்சரிப்பு. இந்த சாயங்கால வேளையில கர்த்தர் உங்களை என்னை பார்த்து எச்சரிக்கிற விஷயம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் மிதிக்கிறார்கள். இந்த ஒரு வார்த்தை தான் என்னால் சொல்ல முடியும் நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த முதல் காரியத்தை சொல்கிற 3 காரியங்கள் இந்த இடத்துல இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குமாரனாக இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் மிதிக்கிறது. ரிஜெக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ். இந்த காலின் கீழே இயேசுவை மிதிப்பவர்கள் இந்து சமயத்தை சார்ந்தவர்களோ இஸ்லாமியத்தை சார்ந்தவர்களோ அல்ல. அவர்களுக்காக எழுதப்பட்டதல்ல இந்த வார்த்தை. Those who accept Jesus as their personal savior, கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் திரும்பவும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற போது அவரை மிதிப்பதற்கு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி மிதிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மதிக்காத போது அதை மிதிக்கிறதுக்கு அனுபவமாக இருக்கிறது. If you are not obeying the word of God, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த வார்த்தையை நீங்கள் கனவீனப்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த வார்த்தை வேறு ஒன்றும் இல்லை. யோவான் 1:1 சொல்கிறது, கிறிஸ்துவே வார்த்தையாக இருக்கின்றார். If you are not practicing the word of God, if you are not practicing the holy Bible, இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் காலின் கீழே மிதிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. கூடுமான வரைக்கும் பரிசுத்த வாழ்வுக்கு வாழ வேண்டுமானால் இந்த சத்திய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை யார் அசட்டை பண்ணுகிறார்கள்? புறமதஸ்தர்களா? இல்லை, அவர்களெல்லாம் அசட்டை பண்ணுகிறதை கர்த்தர் அதை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் தெரிந்தே பாவம் செய்கிறவர்கள், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஒரு பெண்ணை இச்சையோடு பாராதிருப்பாயாக, அடுத்தவர்களுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்றெல்லாம் சொல்லுகிற வார்த்தைக்கு விரோதமாய் வாழுகிறவன் கிறிஸ்துவை காலின் கீழே மிதிக்கிறவனாய் இருக்கிறான். பொருளாசை காரணாய் இராத. இது எல்லாம் சொன்ன தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு மீறி இன்றைக்கு பாவத்தோடு வாழுகிறவளாய் இருப்போமானால் கிறிஸ்துவை காலின் கீழே மிதிக்கிறவளாய் இருக்கின்றோம். அப்படி மிதிக்கிறவர்களுக்கு திரும்பவும் வாழ்வே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. There is no renovation. கர்த்தர் அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரியே, யார் இந்த காரியத்தை செய்தார்கள்? நீங்கள் வாசிக்க கொடுமானால் மார்க் 8:38 வாசிங்க. ஆதலால் விபசாரமும்
பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். இயேசு தெய்வம் என்று சொல்வதற்கு கூட பலர் இன்றைக்கு பயப்படுகிறார்கள். எத்தனை பேர் பைபிளை கொண்டு வந்திருக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பைபிளை கொண்டு வரல? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, 700 கிராம் பைபிளை தூக்கிறதுக்கு நீ பக்கப்படுறையே, கிறிஸ்துவை தெய்வம் என்று சொல்வதற்கு இந்த உபச்சார சந்ததிக்கு நடுவில் என்னை குறித்து நீ வெச்சப்படுவாயானால் பிதாவுக்கு முன்பதாக கிறிஸ்து உங்களை குறித்து வைக்கப்படுவார். பைபிளை ஓப்பனா எடுத்துட்டு போறதுக்கு பயப்படுறாங்க. காரணம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில பொய்யானவர்களாய் வாழுகிறவர்கள் இருக்கிறபடினால அவர்கள் மூலமா ஏற்படுகிற தூஷணத்தின் நிமித்தமாக நம்ம எல்லாம் போதகர் என்று சொல்வது கூட பிள்ளைகளை எச்சங்கள் ஏற்படலாம். அது குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது. உங்கள் வாழ்க்கை சுத்தமாயிருந்தால் தைரியமாய் நம்ம செல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான நிலை! இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதில் பயம். அதனால் ஃப்ளைட்டில் போனாலும் சரி, 2 வீலரில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, எதில் போனாலும் என்னோடு கூட பிரயாணிக்கிறவர்களை பார்த்து ஒரு 2 நிமிஷமாச்சும் பேசிடுவேன். குவைட்டுக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு ஃப்ளைட்டில் ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவர் ஒரு சாதாரண மேசன், என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார். அவர் ஃப்ளைட்லேயும் அச்சப்பட மாட்டேன். ஒரு முஸ்லீம் சகோதரர். அவரை பார்த்து கேட்டேன், டூ யூ நோ ஜீசஸ்? உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? அவர் என்னோட வாக்குவாதம் பண்ணினார். கடைசியில் அவர் ஒரு குழப்பம் அடைந்தவராக போனார். அப்போ அவர் சொன்னார், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் பிற்பாடு, எனக்கு தான் இப்போ தான் எனக்கு புரிகிறது என்று சில காரியங்களை சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதை குறித்து அச்சப்படக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் நான் போய் அங்கே இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட தான், ஒரு 5 மினிட்ஸாக எனக்கு கடவுள் என்கிட்ட சொன்னார், இந்த டைமில் நீ பேசு. அது வரைக்கும் நான் 1.5 மணி நேரமாக அவருடைய தொழிலை குறித்தும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கார் அது குறித்தும் பேசிட்டு அவரோடு நட்புறவை ஏற்படுத்தி விட்டு மெதுவாக என் ஆண்டவரை பற்றி சொன்னேன். நேரடியாக உடனே சொல்லலை. ஒரு 1.5 மணி நேரம் எங்கள் டிராவலு. இறங்க போகிற நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவரோடு என் அப்பன் இயேசுவை பற்றி பேசினேன். ரிமெம்பர், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என் நேசரை பற்றி வெட்கப்படாமல் சொல்லுகிற ஒரு கிருபை உங்களுக்கு இருக்குமானால் நீ உண்மை கிறிஸ்துவனா இருக்க முடியும். வெட்கப்படாத அவரை பற்றி. ஆனால் சிலர் இன்றைக்கு பொருளாசை நிமித்தம் தேவனை அங்கீகரிப்பதில்லை. I never ever wish other religion festival to my friends, other religion friends. வெளியிலேருந்து வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் எந்த நாளையும் விஷ் பண்ணுறதில்லை. ஏன்னா எனக்கு அது ஒரு விசுவாசம். என்னென்னா, அவர்களிடத்தில் அவர்கள் வணங்குகின்ற அது தேவனை அறியாதவைகளுக்கு எந்த விதத்திலும் நம்ம கனம் கொடுக்கக்கூடாது. என் மனைவி வேலை செய்கிற இடத்துல அவளுக்கு பெரிய ஸ்வீட் கொடுப்பாங்க, ஒரு பெரிய ஒரு வெகுமதி கொடுப்பாங்க. இந்த வேணான்னு சொல்லக்கூடாதுன்னா வாங்கிட்டு வரும்போதே ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு வருவேன். ஏன் தெரியுமா? எந்த வழியிலையும் இந்த விக்கிரகத்தை நான் வணக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எந்த வழியிலும் அப்படிப்பட்ட ஒரு போனஸ் எனக்கு வேண்டாம். நான் இதெல்லாம் ஏன் முடிவெடுத்து, எந்த ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுப்பாங்க அந்த நேரத்தில், அதை நான் நிச்சயமாக வீட்டுக்குள்ளே சேர்த்ததே கிடையாது. வரும்போதே ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வரிசையாக நான் என்னுடைய மனைவி வேலை செய்கிற இடத்துலேருந்து இருக்கிற இடத்துல ஒரு 6 கிலோமீட்டர் வரும்பொழுதெல்லாம் யாரெல்லாம் ஓரத்தில் பார்க்குறோம்ல கேஷ் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவேன். அந்த நாள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், என் கைகளை என் வீட்டுக்கு கூட அது வரக்கூடாது. ஆனால் கிறிஸ்மஸ் அன்றைக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணுவேன். என்னை வேறொரு சமயத்தை சார்ந்தவர் என்னை கேட்டார், எப்படி இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு. இயேசு ஒருவரே தெய்வம், அவருடைய பிறந்த நாள் மட்டும்தான் உலகத்திலே உண்மையாக கொண்டாடப்பட வேண்டியது. வேறு யாருக்கும் பிறந்ததான சரித்திரமே இல்லை. தேவையில்லாத ஒரு விஷயத்தை பிறந்ததுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் எப்படியா விஷ் பண்ணுறதுன்னு கேட்பேன் தைரியமாக. இதெல்லாம் எல்லா நிலைகளையும் சொல்ல முடியாது. நல்ல ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேச முடியும். அது எப்படி சொல்லணும்னு தேவ சமூகத்தில் கேட்கணும். ஆண்டவரை பற்றிய வெக்கம் இருக்கக்கூடாது, தைரியமாய் சொல்லணும். உலகத்தில் இருக்கிற எந்த பண்டிகை, எந்த ஒரு கிரியைகளுக்கும் சொல்லுவதற்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்தில் பிறந்தார் என்றும் அவர் வாழ்ந்தார் என்றும் மரித்தார் என்ற சரித்திரம் உலகத்தில் மறுக்க முடியாது. எந்த விஞ்ஞானியாலும் எந்த அறிவியல் நிபுணனாலும் மறுக்க முடியாத ஒருவர் இருக்கிறார் என்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். Jesus is the only living God. There is no other God in the world. Let us say to all humankind, wherever we go,
whomever we meet, say about Jesus Christ. Jesus Christ is a living God. இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம். தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி அறிக்கை செய்யாத உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை வெட்கப்படுத்துவாயானால் நான் பிதாவுக்கு முன்னாடி உன்னை வெட்கப்படுத்துவேன். The Lord will definitely take a revenge. பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லியிருக்கிறார். God will take a revenge when his kingdom comes. அவருடைய ராஜ்யம் வரும்போது நிச்சயமாய் அதை கேட்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருத்தரை உயர்த்தும் பொழுது, கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதித்து உயர்வான பாதைக்கு கொண்டு வரும் பொழுது, நாம் எந்த வகையிலாகிலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்ற உத்வேகம் நமக்குள்ளே வர வேண்டும். அந்த பரிசுத்தமும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை காலின் கீழே மிதிக்கிறார்கள். திருச்சபையே, இந்த திருச்சபையின் விசுவாசிகளே, உன் வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், இந்த நாளிலே உங்களுக்கு மரணம் வருமோ அல்லது கிறிஸ்து வருவாரோ, ஜாக்கிரதை, கர்த்தர் உங்களை நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வருவார். என்னை காலின் கீழே மிதித்தாயோ விசுவாசியே, வேதத்தை உனக்கு கரங்களை கொடுத்திருக்கிற ஒரு முறையாச்சும் வேதத்தை படித்து முடித்திருக்கிறாயா? ஆனால் உலகத்தின் எத்தனை காரியங்களில் ஈடுபடுகிறாய்? எத்தனை ஞானத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன், எத்தனை விதமான கிருபைகள் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த வேதத்தை இன்னும் நீ முழுதுமாய் படிக்கவில்லையோ, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாள் நெருங்கி இருக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 ஊர்களை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எந்த ஊர் என்று பார்ப்போமா? பாருங்க, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள். கர்த்தர் தம்முடைய பலத்த செய்கைகளை அதிகமானவைகளை செய்த ஒரு இடமாகிய அவைகளை அவர் ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்த சில இடங்களை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார். அது ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனால அதை குறித்து ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லுகிறார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருக்குமே, ஆனால் அப்போது ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். வாசிங்க. நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருக்கும் சீதோனுக்கும் ஏற்படுவது லகுவாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அடுத்த ஒரு நகரத்தை சொல்லுகிறார். கப்பர்நகுமே, வானபரிந்து உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள வரையும் தாழ்த்தப்படுவாய். உன்னிலே செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலும் கோமோராலும் செய்யப்பட்டிருக்குமே, ஆனால் இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலாம் தீர்வு சோதோமுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும். திருச்சபையின் பேர் என்ன? நம்முடைய திருச்சபையின் பேர் என்ன? சர்ச் ஆஃப் ஜீசஸ், ஜீசஸ் த லார்ட். நல்லா நம்ம பேர் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் ஜீசஸ் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறான்னு தைரியமாக சொல்ல முடியும். நான் எல்லா நேரங்களும் ஏசப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன். எல்லா அறைகளுக்குள்ளேயும் இயேசு இருக்கிறார். என் வீட்டினுடைய என் ஹார்ட்டில் எல்லா ரூம்லையும் இயேசு இருக்கிறான்னு சொல்கிறோம். கை வைத்துங்க பார்க்கலாம். பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்காரனை கோவப்படுத்திட்டு அவங்க உங்கள் வீட்டுக்காருடைய அப்பா அம்மா வரும்போது மட்டும் ஜுரம் வரும் உங்களுக்கு. அப்படிலாம் இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. வீட்டுக்கார அக்கா வந்தால் மட்டும் அப்படியே ஜுரம் வந்த மாதிரி விழுப்பு வந்த மாதிரியே படுத்துக்கிட்டே கிடப்பாங்க. ஒரே கழுத்தெல்லாம் வலிக்குது அண்ணி. வீட்டுக்காருடைய அக்கா வருவாங்க வீட்டுக்கு, அண்ணி கழுத்தெல்லாம் வலிக்குது அண்ணி. சாப்பாடே செய்யாது, தண்ணி கூட எடுத்து கொடுக்காது, அப்படி சோங்கி சோங்கி படுக்கும். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு ஆள் வந்த உடனே ஜம்ப்னு மான்குட்டி மாதிரி எழுந்து நிற்கும். கர்த்தர் எனக்கு கால்களை மான்கால்களை போல ஆக்கினார். பார்த்தீங்களா வேடிக்கை? உடனே ஆவுக்கு 3ஆம் அதிகாரம் 19 வரும். அப்படியே தீர்க்க தரிசனம் போல சொல்லுவாங்க. ஓ பாபாபான்னு எல்லாம் இந்த பேசுறதெல்லாம் ஒஸ்டாக தான் இருக்குது. நிறைய பேரை பார்த்துட்டேன். எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் சுற்றுவாங்க.
பேசுறதெல்லாம் பரலோகத்தை பற்றி தான், ஆனால் வாழ்க்கையில் ஒன்று கூட நல்லா இருக்கா. ஓ ஆண்டவர் என்கிட்ட நேற்று ராத்திரி வந்தார், இட்லி கொடுத்தாரு, சட்னி கொடுத்தாருன்னு சொன்னோம். இதெல்லாம் நிறைய பேரை பார்த்துட்டேன் நான். ஆப்பம் கொடுத்தாரு, தோசை கொடுத்தாரு, சாப்பிட்டேன். இந்த கதையெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் கூட வீட்டுக்காரர்கிட்ட சிரித்து பேசாது. அவர்கிட்ட மட்டும் தான் சிரித்து பேசாது, மீது எல்லார்கிட்டையும் நல்லா சிரித்து பேசும். ஏன்னா உலகம் இப்படி இருக்குது. நான் உண்மையை சொல்லுகிறேன், இல்லைன்னா என்கிட்ட வாக்குவாதம் பண்ணலாம் தாராளமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தனை விதமான கொடிய வாழ்க்கை, வான பரியந்து உழைத்தப்பட்ட கப்பர்நகம். ஏன் ஆண்டவர் செய்த பலத்த செய்கைகள் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலையாம். காரணம் என்னென்றால், கப்பர்நகம் ஒரு பிசினஸ் நிறைஞ்ச ஒரு இடம், வியாபாரத்தின் ஸ்தலம். அது பெத்சாய்தா ஒரு வியாபார ஸ்தலம். இவைகள் கடலோரங்களில் காணப்பட்ட ஒரு பட்டணங்கள். இந்த பட்டணங்களிலே வசதி படைத்தவர்கள் இருந்தார்கள். ஆகையினாலே அந்த வசதி படைத்தவர்கள், அந்த வசதி நிறைய இருந்தபடினால அவர்களை அந்த வசதி, அந்த பணம் தேவனுடைய பலத்த செய்கைகளை பார்த்தும் கூட ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய அது ஒரு பெரிய இடரலாக இருந்தது. அதை கண்டுதான் ஆண்டவர் எச்சரிப்பு சொல்கிறார், வானபரியந்தும் உயர்த்தப்பட்ட கப்பர்நகம் இனி பாதாளம் வரையும் தள்ளப்படுவார். அருமை விசுவாசியே, இத்திருச்சபை மக்களே, உங்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. நீ என்னைக்காயிலும் இன்றைக்காயிலும் கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கை வாழாமல் இருந்திருப்பாயனால், உன்னை உயர்த்துதலே தேவனை மறந்திருப்பாயனால் பாதாள வரைக்கும் தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பண பிரியர்கள் அல்ல பண திமிர்கள், பணத்தினால் உண்டான கர்வங்கள், பதவியினால் உண்டாகிற கர்வங்கள் சபைக்குள்ளேயும் காணப்படுமானால், வான பரிந்து உயர்த்திருக்கிற நபரே, உன்னை நான் கீழே தள்ளுவது எனக்கு சாதாரணம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Don't bring your money to your mind. உங்கள் இருதயத்துக்குள்ளே, உங்கள் சிந்தைக்குள்ளே உங்கள் பணத்தை கொண்டு வராதிருங்கள், உங்கள் பதவிகளை கொண்டு வராதிருங்கள். சபையும் சபையுடைய ஊழியங்களும் கிறிஸ்துவுடைய ஆலயமும், உங்களுடைய ஆலயமாயிருக்கிற கிறிஸ்துவுடைய ஆலயமாயிருக்கிற இருதயமும் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையினாலே ஆளப்பட்டிருக்க வேண்டும். Every child must be governed by the word of God. எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளும் கிறிஸ்துவின் வார்த்தையினாலே ஆளப்படுவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு ஊர்களிலும் மிகப்பெரிய கிருபை கர்த்தர் கொடுத்திருந்தோம். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாத போனபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தீருவுக்கும் சீதோனுக்கு ஏற்படுவதை பார்க்கலாம், சோதோமுக்கு ஏற்படுவதை பார்க்கலாம், உங்களுக்கு ஏற்படுகிறது மிக கொடுமையாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த திருச்சபை விசுவாசியே, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த பாக்கியம் வெஸ்ட் பெங்காலிலேயோ ஒரிசாவிலேயோ பீகாரிலேயோ ஒரு நபருக்கு நான் கொடுத்திருப்பேன் என்றால் எப்போது அவர்கள் மனதிருப்பி எட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்திருப்பார்கள். எத்தனை பிரசங்களை கேட்டும் இன்றும் வீம்பாக, இன்னும் விரியன் பாம்பின் குட்டிகளை போல செவிட்டு காதுடையவர்களாக இருப்பீர்களானால், உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த பாக்கியம் வேறு ஏதோ ஒரு மக்களுக்கு கிடைத்திருக்குமானால் முன்பே அவர்கள் எட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனதிருப்பி இருப்பார்கள். நீங்கள் அனுபவிக்க போற நியாயத்தீர்ப்பில் உங்களுக்கு நேரிடுகிற கொடுமை அவர்களை விட மிக மோசமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். This is a warning that God is giving you today, my dear brothers and sisters in Christ. If you are not obeying the word of God, something great things going to happen in your life. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கொடுமை நடக்க இருக்கும் கிறிஸ்துவின் நாட்களிலே என்று வேதம் சொல்லுகிறது. Turn your life from a sinful activities. பொல்லாத அருவருப்பான செய்கைகளை விட்டு திரும்பி வாருங்கள். வேதம் சொல்லுகிற சத்தியத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசுவதாக. வேதம் மிக திட்டமாக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. கடைசி காலத்திலே அநேகர் இடறி போவார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இடறி போகிற காலமாய் இது இருக்கும். வானபரிந்து உயர்த்தப்பட்ட இந்த கப்பர்நகம் பெத்சாய்தா யாருக்குன்னா, கப்பர்நகம் பேதுருடைய மாமியார் வீடு, அவருடைய மனைவியுடைய வீடு. பெத்சாய்தா பேதுருடைய வீடு, உன் சொந்த ஊர். இந்த ரெண்டு இடத்துக்கும் ஆண்டவர் அடிக்கடி போயிட்டு வந்தார், அடிக்கடி நன்மைகளை செய்தார். ஆண்டவர் அடிக்கடி அந்த ஊரில் பலத்த கிரியைகளை செய்தார், ஆனால் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த திருச்சபையின் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் நிறைய செய்திருக்கிறார். செய்த காரியத்தை நீங்கள் மறந்து போவில்லைனால், இன்னும் கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக வாழவில்லை என்றால், ஆண்டு சொல்லார், உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த சாக்கியம் வேறு ஏதோ மக்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குமானால். வெஸ்ட் பெங்கால கமக்காகுரி என்ற டிஸ்ட்ரிக்டில் நான் ஊழியம் செய்கிறேன், போவேன் அடிக்கடி. அங்கே சிலருக்கு உதவியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அங்கே ஒரு கிராமத்துக்கு போக வேண்டும் என்றால் 8 கிலோமீட்டர் நடக்க வேண்டும்.
அந்த கிராமத்துக்கு நடுவில் 2 பெரிய ஆறுகளை கடக்க வேண்டும். ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு நான் தங்கியிருக்கிற அந்த சின்ன டவுன்ல இருந்து அந்த கிராமத்துக்கு போய் கொண்டிருந்தேன். ஆலய ஆராதனை காலை வேளையில். சரியான நவம்பர் மாதம் குளிர், சரியான குளிர். அது 7 மணிக்கெல்லாம் கூட வெளிச்சம் வராது. காலையில் 4 மணி மாதிரி இருக்கும். காலையில் 4 மணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருட்டாக இருக்கும். 7 மணி 8 மணிக்கு 10லேருந்து 11 மணி வாக்கில் தான் வெளிச்சம் வரும். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கெலாம் இருட்டாகிடும். சாயங்காலம் 4 மணிக்கெலாம் ராத்திரி 8 மணி மாதிரி ஆகிடும். வெறும் ஒரு 6 hours தான் வெயில் இருக்கும். அந்த வெயில் கூட ரொம்ப ஊமை வெயிலாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு 7 மணிக்கு இருட்டில் ஒரு பெண் நடந்து வருகிறாள் சைக்கிளில். அவருடைய கணவன் ஒரு கால் ஊனமானவன், அவனை பின்னாடி உட்கார வைத்து வருகிறார். அவள் நம்முடைய சபைக்கு வருகிறவள் தான். நான் வழியிலே பார்த்தேன். அவள் ஒரு விதமாக டயர்டாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தா. மெதுவாக பாஸ்டர் நிறுத்துங்க, அந்த பிள்ளை நம்ம சர்ச்சுக்கு வர பிள்ளை தானே, நிறுத்துங்கன்னு கேட்டேன். உடனே அவர் நிறுத்தினார். இந்த அவங்க பெங்காலி லாங்குவேஜில் தான் பேசுவாங்க. நான் உடனே ஐயாவின் மூலயமாக அடுத்த பிள்ளை எடுத்து பேச ஆரம்பித்தேன். முதல் குழந்தை அது தன்னுடைய தாயார் வீட்டில் விட்டிருக்கார் முதல் 2 குழந்தைகளை. இப்பொழுது அவளுக்கு 7 மாதம் வயிற்றில் இருக்கிறது. கர்த்தரை தேடி 8 மைல் தூரம் தன் கணவனை பின்னாடி கேரியரில் உட்கார வச்சு அங்கே அழைத்து கொண்டு வருகிறார். 8 கிலோமீட்டர் 2 ஆறுகளை கடக்கணும். அந்த ஆறுகளை என்றால் ஒரு பெரிய ஒரு பாய்மரம் ஒன்று இருக்கும். அதில் நேராக பைக்கோ ஸ்கூட்டரோ சைக்கிளோ அப்படி நேராக கொண்டு போய் நிறுத்தினோடனே கயிறு மூலியமாக அதை அந்த பக்கத்தில் கொண்டு போவார்கள். இமயமலையிலிருந்து வருகின்ற 2 ஆறுகள் அங்கே ஓடுகிறது. இந்த 2 ஆறுகளையும் தாண்டி போகணும். 8 கிலோமீட்டர் வண்டியை மிதித்து போக வேண்டும். காலையில் 7 மணிக்கே ஏன் இவன் வரான்னு கேட்டால், ஐயா இந்த 8 கிலோமீட்டரையும் தாண்டுகிற நடுவில் சில இடங்களில் ஆபத்தான இடங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் தாண்டி வருவதற்கு ஏற்கனவே 1.5 மணி நேரங்கள் ஆகும். அந்த வண்டி வரணும்னா அந்த கொண்டு செல்கிற அந்த இடம் அந்த வாகனம் வர வேண்டுமானால் அதுவும் இவங்க போய் சேர்கிறதுக்கு ஏறக்குறைய 25 நிமிஷம். அம்மா தாண்டுவது பார்க்குற தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் தாண்டுவதற்கு 25 நிமிஷம் ஆகும். மிக வேகமாக அந்த தண்ணி வந்து கொண்டிருக்கிறபடினால இதெல்லாம் 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம சர்ச்சு 10 மணிக்கு வரணும்னா இவன் இந்த இடத்துல 7 மணிக்கு கிளம்புனா தான் அங்கே வர முடியும் பாஸ்டர்னு சொன்னாங்க. எனக்கு கண்ணீராய் வந்தது. தரையாய் அழுதேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லினேன். ஆண்டவரே, என்னை நல்ல ஒரு இடத்துல வைத்திருக்கிறீர். தேவனை தேடுவதற்கு ஏறக்குறைய 8 மைல் தூரம் கர்ப்பிணி பெண், நிறைமாத கர்ப்பிணியை தன் கணவனையும் நடக்க முடியாதவனை அழைத்து கொண்டு போகிற அந்த தாகம் இன்றைக்கு எங்கள் சண்டைப்பட்டதில் இருக்கிற விசுவாசிக்கு இல்லையே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை கர்த்தர் அங்கே கொடுத்திருப்பார்கள். இதற்கு முன்னாடி அந்த தேசங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஆனால் எல்லா வாய்ப்பையும் கிடைச்சு கூட இன்னைக்கு சபைக்கு வராமல் யாருக்கோ ஒரு கூட்டத்துக்கு பரிசுத்த வார கூட்டம் என்று வீட்டிலே முடங்கி கிடக்கிறவனுக்கு ஐயோ என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. Take this warning in this evening for you, my dear brothers and sisters. உங்களுக்காய் கொடுக்கப்படுவதை எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டிலிருந்து இந்த சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு உங்கள் செவிகளை முடக்கி கொண்டு படித்திருக்கிறவனுக்கு ஐயோ, உன் சபையிலே உனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த பாக்கியங்கள் வேறு ஏதோ ஒரு காட்டுவாசியிலே காட்டுகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டு போனால் அவள் இதற்கு முன்பதாக உங்களை விட அதிகமாக கீழ்ப்படிந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயரில் மிக தெளிவாக இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் இன்றைக்கு எத்தனை நேரங்களை கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கிறோம். உண்மை உள்ளவர்களாக இருக்கும் யோசித்து பாருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 4, 5, 6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலங்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். வாசிங்கம்மா. தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். நோ சான்ஸ். தேவனுக்கு விரோதமாய்
நல்ல ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றான். உண்மையா தேவனை ஏற்றுக்கொண்டோம், திருவிருந்து ஏற்றுக்கொண்டோம், திடப்படுத்தலை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில துணிகிற பாவங்கள் இருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் திருப்பியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். நீங்கள் மறுபடியும் கிறிஸ்துவை சிலுவையில் அறையுங்கள். உன் கண்களிலே இச்சை உண்டோ, மறுபடியும் சிலுவையிலே கிறிஸ்துவை அறைந்து கொண்டிருக்கிறார். வாயிலே பொய்கள் உண்டோ, பொய் சாட்சி உண்டோ, சபைகளுக்குள்ளே கலகம் பண்ணுகிறாயோ, உனக்குள்ளே இருக்கிறது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறாய். சகோதரனே, சகோதரியே, உன்னை புதுப்பிப்பது கூடாத காரியமாயிருக்கிறது. தைரியம் எங்கிருந்து வருகிறது? துணிகிற பாவங்கள், அசுத்தத்தை செய்கிறோம் என்ற உணர்வற்றவர்கள், மனசாட்சியில சூடுண்டு பொய்யர்கள். கிறிஸ்து சொல்லுகிறார், இப்படி வாழுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திரும்பவும் என்னை சிலுவையில் அறைகிறீர்கள். You are crucifying Jesus again on the cross if you are not obeying the word of God. யோசித்து பாருங்க, நம்ம சிலுவையில் இயேசுவை இன்னும் அறைந்து கொண்டிருக்கிறோமா? வாலிப தம்பிமாரே, வாலிப தங்கச்சிமாரே, நீ எத்தனை பேர் ஆண்டவருடைய சிலுவையை எடுத்து அவரை திரும்பி அவரை நீ அடித்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் நீ தெரியாமல் செய்கிற அத்தனை காரியங்களும் நீ சிலுவையை அறைவதற்கு அடையாளமாக இருக்கிறது. சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஷிப். You are again crucifying Christ on the cross. கிறிஸ்துவை திரும்பவும் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஜாக்கிரதை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. If you are not obeying the word of God, the Lord will bring you to the judgment. கிறிஸ்து கண்பான சகோதரனே, சகோதரியே, இந்த முதல் காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். கிறிஸ்துவை அவமதிக்கிறவனுக்கு வரம் போகும் மிகிய கொடிய ஆக்கினை பெரியதாக இருக்க போகிறது. அவர் ரத்தத்தை சட்டை பண்ணுகிறார்கள். அதை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கேலி செய்கிறார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவரை கேலி செய்கிறதுன்னா, இன்னைக்கு சபைகளில் நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவரை கேலி செய்கிறதே வேலையா போயிட்டு. எப்படி தெரியுமா? அந்நிய பாஷை என்று சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியாமல் இல்லாத வார்த்தையெல்லாம் பக்கத்திற்கும் வளர்றாங்கன்னு இவங்கள வளர்றான். இப்படிலாம் செய்யக்கூடாது. அபிஷேகத்துக்கு நானே இத்தனை ஆண்டுகளை தேவ சமூகத்தில் கேட்டிருக்கேன், ஒரு நாள் கூட அந்த அபிஷேகம் எனக்கு வந்ததில்லை. ஆனால் சிலர்லாம் நேற்று தான் வர்றான், என்னவோ பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பாஷையை பேசுகிறாங்கண்ணா. பைபிள் அது இல்லவே இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷையினுடைய அர்த்தங்களை குறித்திருக்கிறது. கொரிந்து சபையில் அந்நிய பாஷைகளை குறித்த அர்த்தங்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய சரியான ஆவியை பெறாமல் வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஜபத்தில் உட்காந்து அந்நிய பாஷை வரும், என்னன்னே தெரியாது எனக்கு. அதையெல்லாம் எப்படி வருது? எங்கேருந்து நடிக்கிற? மாமியாரை பார்த்தா எப்போ கிளவி சாவன்னு சொல்லும், ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்தால் மட்டும் மேலே கீழே குதிக்கும். அப்படியே ஒரு நாள் கூட அந்த மாமிக்கு சாப்பாடு போடாது. ஆனால் சபைக்குள்ளே வந்தோடனே பரவசத்தில் மேலே குதிக்கும். வர்ற பிரசங்கி மாதிரிலாம் நேராக, சிஸ்டர் ஆண்டவர் உங்களை கொண்டு பலத்த காரியங்கள் செய்வார்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இந்த அம்மா வீட்டில் பலத்த காரியம் தான் பண்ணிகிட்டு இருக்கு. என்ன கிளவி எப்பெல்லாம் சாகடிக்கணும்னு பார்க்குது. அந்த ஐயாவுக்கு சாப்பாடே போட்டது கிடையாது. ஆனால் சபைக்குள்ளே வந்தால் இந்த வரங்களை காமிக்கிறது. உண்மையாகவே அவைகளாம் பொய்யின் ஆவிகள். சபைக்குள்ளே ஒருவன் அந்நிய பாஷை பேசினானால் அதை மற்றொருவன் என்ன செய்யணுமா? நான் சொன்னேன்னா பைபிள் சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே நிறைய பேர் வளர்றாங்க, என்னென்ன பேசுகிறாங்க எனக்கு தெரியல. நானும் எத்தனை நாளாக கேட்டிருக்கேன் ஆண்டவத்தில், ஆண்டவர் எனக்கு அந்த வரத்தை தாருங்கப்பா, இன்னி வரைக்கும் தரல ஆண்டவர். ஆனால் எனக்கு பயமாக இருக்கிற இந்த மாதிரியாக பொய்யான ஆவிகளை, ஒளியின் தூதின் ஆவிகளை உண்டு பரிசுத்த ஆவியானவரை கேலி செய்கிறார்கள். அடுத்தவன் பொண்டாட்டி வச்சிருக்கிறான், ஆனால் அவனுக்கு அந்நிய பாஷை வருது. எங்கே வருது? உனக்கு ஐயோ! வரத்தை காட்டி மறைச்சுக்கிறான் தான் பாவத்தை. பாட்டு பாடி பாவத்தை மறைச்சுக்கிறான். ஐயா பாடினாலே பரலோகம் இறங்கி வருது. வரணும். சிலரெல்லாம் சிஸ்டருங்களுக்கு ஐயா பாடினாதான் ரொம்ப பிடிக்கும். பாஸ்டர் ஐயா நீங்கள் பாடும்போது அப்படியே பரவசம் வந்தது. எங்கேருந்து வரோம்? அமைதியாக போயிடணும். வந்து நல்லா இருந்து அப்படி இருந்து எப்படி இருந்ததுன்னா பரலோகத்தின் தேவனை நன்றி சொல்லணும். உங்கள் ஷர்ட்டு நல்லா இருந்து பாஸ்டர், நீங்கள் பேசுறது நல்லா இருந்து பாஸ்டர். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். சகோதரியே, அடுத்த பாலத்தில் பேசும்போது ஷேக்கே ஆகக்கூடாது. இப்படி ஷேக் ஆகிடு. எங்க இருந்து கற்றுக்கிட்டீங்க?
ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். சிரிக்கவே கூடாது, அப்படியே உம்முன்னு இருக்குன்னு நான் சொல்லலை. சிரிங்க, கெக்க பொக்கன்னு சிரிக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல மெதுவாக சிரிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அடுத்தவங்க மேலே சாயக்கூடாது. பக்கத்தில் ஆண் இருக்கிறான்னா கூட தெரியதில்லை. சிலதெல்லாம் அபிஷேகம் வந்துச்சுன்னா இந்த பக்கத்தில் அந்த பக்கம் போயிடுது, அந்த பக்கத்தில் இந்த பக்கம் வந்துடுது. எங்கே நடிக்கிற? ஆனால் பக்கத்தில் சைடில் மாமியார் இருந்தால் மட்டும் தொடரதில்லை. அவ்வளோ தெளிவாக இந்த ஆவி இருக்குதுன்னா இது கெட்ட ஆவியா நல்ல ஆவியா? கண்ணை திறந்து பார்க்க ஒன்றரை கண்ணில் அப்படி மாமி எங்கே உட்காந்துருக்குன்னு இதெல்லாம் தெளிவாக தெரியுது. பக்கத்தில் கல் இருந்தால் அங்கே போகாது, கல் பக்கத்தில் எதா இருந்தால் போகாது. கீழே விழுந்தாலே அது பிசாசு தான். பரிசுத்த ஆவியானவர் கீழே தள்ளவே மாட்டார். கீழே தள்ளுறது, அப்படி பிடிச்சி கீழே தள்ளுறதெல்லாம் பரலோகத்தில் இயேசு செய்யாத விழியும். இயேசு பார்த்து கீழே விழுறது யாரை விழுந்தாங்க? பிசாசு பிடித்தவன் தான் கீழே விழுந்தான். பரிசுத்த ஆவியானவர் எங்கடா கீழே தள்ளுவாரா? He is a decent God, never ever treat like this. ரொம்ப டீசன்ட் காட். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ஐயாவை பார்த்தோன்னே அப்படி நிற்கிறது, அவர் முதல்ல இந்த இடத்துல வைப்பார், உடனே ஊன்னுறது. எங்கேருந்து தான் நடிக்கிறீங்க? அப்படியே பாஸ்டரை பார்த்தோன்னே இங்கேருந்து அப்படி வலியும். அதை பெந்தகோஸ்து பாஸ்டரை பார்த்தா தான் அப்படி பாஸ்டர். நம்மளை பாஸ்டருக்கே அபிஷேகம் இருக்குது, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் போதகருக்கு அபிஷேகம் இருக்குது? ஐயோ, என்ன பெரிய வில்லங்கமான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. உங்கள் பாஸ்டருக்கு அபிஷேகம் இருக்கா இல்லையா? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். என்ன இவ்வளோ மோசமான ஆளுங்களாக இருக்கீங்களே, நான் உங்களெல்லாம் கேட்டுருக்கூடாது இந்த கேள்வி. அபிஷேகம் இருக்கா இல்லையாம்மா? அழகாக பாடினார், அனாதி ஸ்நேகத்தால் பாடினோடனே நல்ல அபிஷேகம் இறங்கி வருது. இருக்கா இல்லையா? நல்ல கையெழுத்து காட்டுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பிடிக்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் அபிஷேகம் ஒரு ஊழியக்காரன் முன்னாடி வந்து நிட்டா உனக்கு பிடித்தோ பிடிக்கலையோ அவங்க பாடுற பாட்டப்போ அபிஷேகம் வரும். அல்லேலூயா. ஏன்னா நிற்கிற இடம் எந்த இடம்? அந்த பாஸ்டர் எனக்கு பிடிக்காது, எப்படி சொல்கிறது அப்படின்னு நியாயத்திற்கு தான் நிற்கணும். நீ உங்களுக்கு பிடிக்குதோ இல்லை, என்ன பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஆவியானவர் பேசுகிறார். என்ன கரெக்டாக நான் சொல்கிறது? என்ன பிடிக்காதவங்களும் இருப்பாங்க, ஐயாவை பிடிக்காத. அப்படி கர்த்தரை பிடிக்காதவங்க யார் இருக்க முடியும்? கர்த்தரை பிடிக்கலாம், நீ ஏன் இங்கே வர? மாரியம்மா கோயிலுக்கு போயிட வேண்டியதானே? ஏன் இங்கே வர? நீங்கள் வர வேண்டிய இடம் இதுவாக இருக்குமானால் இங்கே இடத்துல சகிப்பு இருக்கணும். உங்களுக்கு பிடிக்காத நடந்தாலும் தேவ சமூகத்தில் போனோம், உடனே இங்கே உட்காந்து லெட்டர் எழுதக்கூடாது. கடவுளை நோக்கி பார்க்கணும். ஒரு பிரச்சனை வருது, யாரையோ பிடிக்கலன்னா ஆண்டவரேன்னு முழங்கால் பட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். போயிடுது, பிரதர் இது சரி வராது, லெட்டர் போடுவோம் அப்படின்னு ஏக்கத்தை சேர்த்திங்கன்னா உங்கள் ஏத்தெல்லாம் என்ன ஆகும்னு கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், சிலருக்கெல்லாம் தெரிஞ்சே செய்வாங்க. ஜாக்கிரதை. நாளைக்கு என்ன கூப்பிட்டாலும் பண்ணலாம், கூப்பிடலாம் பரவாயில்ல, என்ன அப்படிலாம் நிறுத்தியிருக்காங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் காலின் கீழே மிதிக்கிற அனுபவம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது. நம்புங்கய்யா, உங்கள் பாசுக்கிட்டே அபிஷேகம் இருக்குதுயா. கையை தட்டி பரவசப்பட்டாதான் அபிஷேகம் நினைக்கிறீங்க. என்னைக்காவது ஆண்டவர் இடத்துல ஊழியம் பிரசங்கம் பண்ணின இடங்களில் மலை பிரசங்கத்தை பண்ணும்போது ஆண்டவர் மலை பிரசங்கம் பண்ணின பொழுது ஆண்கள் எல்லாம் துடியாய் துடிச்சு புழுவை போல துடித்து அந்த ரைட் சைடில் போயிட்டாங்க, பெண்கள் மேலே விழுந்தார்கள். பெண்கள் எல்லாம் ஆண்கள் மேலே விழுந்தார்கள் இருக்குதா? ஆனால் இந்த சபைகளில் இன்றைக்கு இருக்கிற நூதன சபைகளில் பிசாசு பிடித்தவர்களை போல ஆடுகிறார்கள் பரிசுத்த ஆவியானவர்கள். ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நேரமே பாபா பாபான்னு ஒரு பொம்பளை கத்துறது. எனக்கு ஒன்றுமே புரியல. நடுவில் பாபான்னு கையை தட்டுது. ஆண்டவர் சொன்னார், இயேசுவின் நாமத்தில் வாயை மூடினார். சொன்னேன், ஆண்டவரே என்னப்பா நான் எப்படி சொல்கிறது ஆண்டவரே மனசில் கேட்டிருக்கேன், இது உன்னை பிரசங்கம் பண்ண விடாது, இயேசுவின் நாமத்தினாலே வாயை மூடுன்னு சொன்னார். அந்த பிள்ளை லேடி நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்குது, நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கு, நகையெல்லாம் போடலை. பிரசங்கம் பண்ண ஒரு நல்ல பாயிண்ட் வரும்போது பாப்பான்னு 2-3 வார்த்தையை சொல்லி கை தட்டுது. சே என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் வாயை மூடினேன். வாயை முடிச்சு சபை முடிகிற வரைக்கும். இது என்ன ரகசியம்னு பார்த்தா அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கு வந்தாங்க. ஜெபம் பண்ணி முடிகிற நேரம் அந்த பெண் அங்கேருந்து என்னை முறைச்சி பார்த்துட்டு அப்படியே கீழே விழுந்து நாக்கை வெளியிலே போட்டு அப்படியே நாக்கில் பிறண்டு விட சர்ப்பத்தை போல என்கிட்ட வந்துச்சு. ஒரு 20 அடிக்கு அப்படியே பாம்பை போல நகர்ந்து வந்து. அப்போ தான் தெரிஞ்சுது இதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை, என்ன ஆவி இருக்குது. நிறைய பேருக்கு தெரியவே இல்லை தங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஆவினே. கெட்ட வார்த்தை பேசுதே, சனின்னு எங்கள் வாடா உங்கள் அப்பா நம்மளே இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் பிரசங்க ஜபத்தில் உட்காந்து பாபான்னு இதெல்லாம் அசுத்தாவி. உனக்குள்ளே பரிசுத்தாவியே இல்லை, மறந்து பேசுகிறீங்க. உங்ககிட்ட ஆண்டவர் பேசுனா அந்நிய பாஷையில் பேசினா உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சு. சரி, நீங்கள் வெளியில் சொல்லலை, உங்ககிட்ட என்ன பேசினார் ஆண்டவர் அதையாச்சும் எனக்கு சொல்லணும்ல. சரி, நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க, லபான்னு பேசுகிறீங்க, அதில் என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லலை, உங்களுக்காச்சும் புரியணும்.
அப்படின்னு ஆண்டவர் சும்மா உங்களை பரவசப்படுத்திட்டு எதையோ ஒரு பேச வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆண்டவர் திருப்திப்படுத்துறவரா? அவர் என்ன மாயமாது வைத்தக்காரரா? நீ ஒன்று பேசுனா உனக்கு புரியணும், எல்லாம் பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியணும். உங்களுக்கும் புரியறது இல்லை, உடனே பார்க்கறது. உண்மையாக சொல்கிறேன், நான் என்னுடைய கல்லூரி காலத்தில் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். இப்படி தான் வெள்ளைக்காரர்களுக்கு கொடைக்கானல் என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்போத்துலேருந்தே என்னை கத்தர் இதெல்லாம் அறிவை புரித்து வளர்த்துருக்கிறார். கொடைக்கானலில் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் எல்லாம் யூத் கேம்புக்கு போயிருக்கிறோம். 2 அமெரிக்க பெண்மணிகள் வந்திருந்தாங்க, தமிழ் பேசுவாங்க. அவங்க கூட்டிகிட்டு போனால் என் அண்ணன் வந்திருந்தா, நான் வந்திருந்தேன், இன்னொரு சகோதரன், 3 பேர், ஒரு 70-80 பேர் இருக்கிறோம். எல்லாருக்கும் அபிஷேகம் அந்த மேலே வச்சு பெற்றுக்கோள் பெற்றுக்கோள் பெற்றுக்கோள். நாங்கள் அந்த அம்மா எல்லாம் பெற்றுக்கிறோம். எனக்கு வரமாட்டேது. என்ன ஆண்டவரே, நானும் பெற்று ஆண்டவரே தோத்துறேன் எதாவது வரட்டும் சுவாமின்னு கேட்குறேன். ஆனால் வரல. பெற்றுக்கோள் தம்பி பெற்றுக்கோள் இருந்தது. எனக்கு ஒன்றும் வர காணோம். ஆண்டவரே என்னப்பா இது வரலையே நமக்கு வரமாட்டேது சுவாமி, ஆண்டவரே கொடுங்க சுவாமி. எந்தமும் விடவே மாட்டுது. உன்னை நாக்கை விடு, லூசா விடு தம்பி, கடினப்படுத்தாதே அப்படின்னது. நான் என்னவோ பண்ணி பார்த்தேன், நாக்கை வேலை பார்த்தேன், இன்னும் வரமாட்டேது. பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், டேய் அந்தம்மா விடாது, ஒழுங்காக பேசிடுறான்றான். நானும் ஏதோ பண்ணி பார்த்தேன், கடைசியில் பேச வரல. நான் பேசலை, என் அண்ணன் பேசலை, இன்னொரு ஃப்ரெண்டு பேசலை, 3 பேரும் பேசலை. 2 பஸ்ஸில் வந்திருந்தோம். நாங்கள் வந்த பஸ்ஸு மலையிலேருந்து இறங்கும் போது ஏதோ ஆகிட்டு பஞ்சர் இல்லைங்க, ஏதோ ப்ராப்ளம் ஆகி வண்டி நின்றுச்சு. உடனே அந்த அம்மா 2 பேர் வந்தாங்க, ஜீப்பில் போயிருந்தாங்க. இறங்கி வந்து, இங்கே எந்த தம்பிகள் அபிஷேகம் பெறவில்லை நாங்க. அம்மா இந்த 3 பேர் பேசவே இல்லைமான்ட்டானுங்க. ஐயோ நீங்கள் வாங்கள், ரோட்டில் மலை இறங்குற இடத்துல ரோட்டில் முட்டி போடுங்கள், அபிஷேகம் பெறுங்கள், உங்களால் தான் வாகனம். இப்போ நீங்கள் யோனா, உங்களால் வாகனம் போகாது சொல்ல. என்னடா பேசுறது? 3 பேரையும் தலை. அதில் ஒரு பெரிய கேங்கு. நம்ம ஆளுங்களாம் வெள்ளைக்காரங்களை பார்த்தோன்னா கூட இந்த பாஸ்டருங்களா, ஓ பேசுகிறா தம்பி, பேசுகிறா வாயை திறந்து விட்றா, நல்லா பேசுகிறான்றா. ஒன்றும் வரல. கடைசியில் என் அண்ணனை பார்த்து என் ஃப்ரெண்டு சொன்னான், டே இதுமாரி இந்த அம்மா விட மாட்டாது, ஏதாவது உளறி விட்றா அப்படின்னு கண்ணை காட்டினானுங்க. நானும் அவன் என்னை கண்ணை காட்டணும், என்னடா பேசுகிற விட்டுறாதுரா அப்படி. நாங்கள் 2 பேரும் 3 பேரும் பாபான்னு வண்டி கிளம்பிடுச்சு. நான் சிரிப்புக்கு சொல்ல, இப்படி பிசாசு ஏமாத்துவான். உண்மையாக பேசுகிறவங்களுக்கு நீங்கள் பேசும்போது பரலோகத்தின் தேவனோடு பேசுனதுக்கு என்ன அர்த்தம் தெரியணும், அதுவும் தெரியறதில்ல. நீங்கள் பேசுறதுல பக்கத்துக்குள்ள புரியல, உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கும் ஆள் இல்லை. ஆனால் எதையோ வளர்றீங்களா? அது என்ன? சபைக்குள்ள வந்து பைபிள் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், உங்களை பார்த்திருக்கிறவன் ஏதோ பிதற்றுகிறான், உன்னை பைத்தியக்காரன் என்றல்லவா எண்ணுவான். அந்த வசனம்லாம் ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டுது? உங்களை பைத்தியக்காரன் என்னவான் அல்லவான். உடனே அவங்க சொன்னாங்க, தோத்திரம் வந்து விட்டது தம்பிகள், வந்து விட்டது, பேசுங்கள் மறுபடியும் பேசுங்கள்னா வண்டி ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னு எனக்கும் புரியல இன்னைக்கு வரைக்கும். ஏன் தெரியுமா? பிசாசு நம்மை எப்படி ஆகலாம் தப்பிதமான இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு சில காரியங்களை செய்து காண்பிப்பான். அவனுக்கும் சில அற்புதம் செய்ய முடியும். வண்டி கிளம்பிடுச்சே, அப்ப அதுதான் ஆவியானவர் இல்ல. சத்திய வசனங்கள் சொல்லுகிறதை கேளுங்கள் சகோதரனே, சகோதரியே. பரிசுத்த ஆவியானவரை சபையில வந்து தேவையில்லாத பாஷையை பேசி அவரை வெட்கப்படுத்துறது நான் இல்லை, நீதான். உனக்குள்ளே அர்த்தமும் தெரியாது, பேசணும் தெரியாது, பரிசுத்த வாழ்க்கையும் கிடையாது. சபைக்குள்ள வந்தா மட்டும் எதையோ ஒன்றை உளறி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து நியாய தீர்ப்பில் கர்த்தர் கணக்கு கேட்பா. ஒரே ஒரு வார்த்தையை வாசித்தா கூட அது உண்மையா இருக்கணும். எங்க வீட்டு எதிர்க்காப்புலே ஒரு அம்மா இருக்கு, ஜீவியம் சுத்தமே கிடையாது. அவன் கணவனுக்கு விரோதமாக வேறொரு பெண் ஒரு ஆணோட தொடர்பு இருந்து இப்ப அதுவும் போய் வேறொரு ஆளோட இருக்கிறது. ஆனால் அந்த அம்மா வீட்டில் 8 மணிக்கெலாம் ஜெபம் உட்கார்ந்தா இந்த பாஷையை அரை மணி நேரம் பேசும். ஆனால் அந்த அம்மாவுக்கு 3 கணவர் உண்டு எனக்கு தெரிந்தே. ஆனால் எப்படி தான் இந்த பாஷை வருகிறது? இதெல்லாம் பார்த்த பொழுது நான் எனக்கு விளக்கினது, இதெல்லாம் உண்மையான ஆவி அல்ல, பொய்யான ஆவி. தேவனுக்கு விருப்பமில்லாத கர்த்தரை தூஷிக்கிற ஆவிகள். ஜாக்கிரதை, கடைசி காலங்களிலே இப்படி பாயமான பாஷை. திருவனந்தபுரத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு திருடனை பிடித்தாங்க. ஒரு பாஸ்டரா வீட்டில் போய் கொள்ளையிடுவாராம். எப்படி கொள்ளையிடுவீங்கன்னு கேட்டால் செய்து காட்டினா யூடியூப்பில் போய் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு 20-30 நாள் கூட ஆகலை. நான் எப்படி நீங்கள் திருடினீர்கள் என்றதை அந்த மலையாளத்தில் கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், அப்படியே உள்ளே போவானா,
எல்லாரையும் அபிஷேகத்தில் நிறைய வச்சு அப்படியே பாஷையை பேசிக்கிட்டே உள்ளே போய் அப்படியே பருவ திறந்து, இவனுக்கு அந்த டெக்னிக் கேட்கும் தெரியுமா, அதான் அவனுடைய ப்ரீவியஸ் வேலையா. அப்படியே உள்ளே திறந்து உள்ளே இருக்கிற நகையெல்லாம் திருடி பாக்கெட்டில் போட்டு திருப்பி வந்து அங்கே ஜபத்தில் நிற்பானா. ஏன்னா இந்த பெண்களுக்கு இந்த அபிஷேகத்தில் போனால் ஒன்றுமே தெரியாது. அப்படியே பாபான்னு இருப்பாங்க, உள்ளே போய் திருடிட்டு இவன் வந்துடுவான். சொல்கிறான், அவனே சொல்கிறான், இப்படியெல்லாம் மாயான பாஷைகளுக்கு இடம் கொடுத்து வீணாய் போகாதிருங்கள். வீண் காத சுண்ணத்துக்காரர்களுக்கும் பொருளாசைக்காரர்களுக்கும் இந்த வீம்புக்காரர்களுக்கும் நீங்கள் இடம் கொள்ளாதிருங்கள். நாய்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள். கிறிஸ்துவை காலின் கீழே மிதிக்கிறார்கள். எப்படி தெரியுமா? பொய்யான வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள், இல்லாத பாஷைகளை உங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். வேத வசனங்களை அந்நிய பாஷைகளை சில சபைகளில் ட்ரைனிங்கே தராங்க. அது அப்படி ட்ரைனிங் கொடுக்கறதில்ல, உனக்கு கிருபையாய் கிடைக்கணும். இன்றைக்கு வரைக்கும் கேட்குறேன், ஆண்டவரே சாகத்துக்கு முன்னாடி ஒரு முறையாச்சும் உங்ககிட்ட பேசணும்ப்பான்னு. இந்த மாதிரி பாஷையில் பேசுகிறான்னு சொல்கிறாங்களே, எனக்கு கற்றுத்தாங்கப்பா, நானும் தான் கேட்குறேன். ஆனால் சிலருக்கு இந்த காரியங்கள் இத்தனை ஆண்டுகளாகி 27 ஆண்டுகள் ஊழிய பாதையிலே இருக்கிறேன், இத்தனை ஆண்டுகளை எனக்கு வராதது நான் யோசித்து பார்க்குறேன். எப்படிப்பா இப்படி சாதாரணமாக வருது? பொல்லாத பாஷைகளை பேசுகிறார்கள். இது தேவனுடைய பாஷை அல்ல என்று என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு பேசுகிறவன் பாவம் செய்யான், தேவனுக்கு பிறந்தவன் பாவம் செய்யான் என்று பேர். பிதாவுக்கு பிறந்தவன் இல்லை, பாவம் இல்லை. அப்படின்னா ஆண்டவரோடைய பேசுற நீ எப்படி இருக்கணும்? உனக்குள்ள எப்படி பாவம் வரும், எங்கடி அப்புறம் அக்கிரமம் வரும்? இயேசுவை காலின் கீழே மிதிக்கிறதை மட்டும் உங்களுக்கு விளக்கி காண்பித்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படி அநேக விதங்களிலே கிறிஸ்தவர்கள் தான், தேவனை அறிந்தவர்கள் தான் அவருடைய சத்தியத்தை மீறி நடக்கின்ற போது அவரை காலின் கீழே மிதிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கோபாக்கினை வரும் என்பதை மறந்து போகாதீர்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசினதுக்காய் நன்றி. நாங்கள் உம்முடைய சத்திய வசனங்களை மீறி நடக்கிறோமோ, பாவத்தை அக்கிரமத்தை செய்கிறோமோ, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை மீறி நாங்கள் நடக்கின்ற போது உம்முடைய வார்த்தையை நாங்கள் மிதிப்பது நிமித்தமாக, உம்முடைய வார்த்தையை நாங்கள் அசட்டை பண்ணுகிறது நிமித்தமாக நாங்கள் உம்மையே காலின் கீழே மிதிக்கிறோம் என்பது வேதவசனம் எங்களுக்கு காண்பிக்கிறதே. ஆகையால் எங்களை நீர் இந்த காலை வேளையில், இந்த இரவு வேளையில் ஆண்டவரை சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம். எந்த ஒரு சின்ன காரியத்துக்கும் நாங்கள் படிக்கிற வார்த்தைக்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்திரும். உண்மை நாங்கள் காலின் கீழே மிதிக்கிற அனுபவம் எங்களுக்குள் இருக்குமானால் எங்களை மன்னியும் என்று சொல்லுகிறவர்கள் இருப்பினால் உங்களை வலது கரத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். ஆண்டவரை, நான் உண்மையை மிதிக்கிற அந்த அனுபவத்தில் நான் இருந்தால் உங்களுடைய வருகையிலே நான் பலவற்றை இழக்க வேண்டியிருக்குமே, என்னை மன்னியும் சுவாமி, உண்மை மிதிக்கிற அனுபவம் எனக்கு வேண்டாமப்பா என்று சொல்ல ஒப்பு கொடுப்போமா? வெட்கப்படாதீங்க. இன்றைக்கு என்னை குறித்து நீங்கள் இந்த இடத்துல வெட்கப்படுவீர்கள் என்றால் கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பரலோகத்தில் வரும்போது பிதாவுக்கும் உங்களை குறித்து கர்த்தர் வெட்கப்படுவார். இந்த வார்த்தையினால கர்த்தர் எங்களோடு பேசினார் என்று சொல்லுவர்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். பிரைஸ் பீ டு காட். வெட்கப்படாதீங்க. இஃப் anyone been touched by the word of God, please raise your hands. என் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். ஆனால் வெட்கப்படாமல், ஆண்டவரே உண்மையை நான் ஒரு நாள் மறுதலிக்காதபடிக்கு உண்மையாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்திருந்தோம். இஸ் there anyone else? இஸ் there anyone else? இன்னும் யாராவது இருக்கிறீர்களா? வெட்கப்படாதிருங்க. வெட்கப்படாமல் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, கரங்களை உயர்த்தின பிள்ளைகளை முத்துக்குளாய், வைரங்களாய், ஜொலிக்கிற நட்சத்திரங்களாய், நறுமண வீசுகின்ற மலர்களாய் நீர் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் அதன்படி வாழாமல் இருப்பார்கள் என்றால் அவர்கள் இயேசுவையே காலின் கீழே மிதிக்கிறார்களா? அவர்கள் திரும்பவும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். திருப்பியும் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்க கூடாது என்று எழுதி வைத்திருக்கிற சத்தியங்களை புரிந்து கொள்ளவும், பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரை அறியாமல், அவரோடு வாழாமல், அவரோடு பேசுகிறது போல ஒரு மாயையான பாஷைகளை பேசி சபைக்குள்ளே தேவ ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை கேலி செய்து கொண்டிருக்கிற அனுபவத்தை அறியாமலோ அறிந்தோ செய்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பீராக. நம்முடைய கிருபை நிலைத்திருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.